நியூஸ் கஃபே சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். போனஸ். போனஸ்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். ஏன்னா ஒரு ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகணும்னாக்கா போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் அது பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஜென்ரலாக என்ன ஒரு தியரினாக்கா, ஒரு ஸ்டாக் போனஸ் கொடுக்குறாங்கன்னா 1:1 போனஸ்னாக்கா 1 ஷேர் ஃபார் எவ்ரி 1 ஷேர் ஹெல்டு. ஸோ 100 ஷேர் வச்சுருந்தா 200 ஷேர் ஆகும். ப்ரைஸ் பாதி ஆகிடும். ஓகே, போனஸில் ஷேர் டபுள் ஆகும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அதுவே 2 ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 1 ஷேர்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஷேருக்கு 2 ஷேர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 100 ஷேர் வச்சுருந்தாக்கா 200 ஷேர் ஆகும். அந்த ப்ரொபோர்ஷனில் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் போனஸ் பற்றி ஒரு சிம்பிள் மெசேஜ். அந்த போனஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக போனஸ் அனௌன்ஸ் பண்ண ஒரு 3 ஸ்டாக் எடுத்து நம்ம இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போனஸ் கொடுக்குற ஸ்டாக்கு நல்ல கம்பெனியான்னு பார்க்கணும், ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பதஞ்சலி ஃபுட்ஸ். பதஞ்சலி ஃபுட்ஸு போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 11/9. ஸோ நீங்கள் இப்போ நாளைக்கு இல்லை மண்டே நீங்கள் வாங்கினீங்கனாக்கா 11th அன்னைக்கு உங்கள் டிபியில் அந்த ஷேர் இருந்ததுனாக்கா 100 ஷேர் இருந்தால் 200 ஷேர் கிடைக்கும். 200 ஷேர் இருந்தால் 400 ஷேர் கிடைக்கும். ஸோ 2 ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 1 ஷேர்ஸ் ஹெல்டு. இதுதான் கான்செப்ட். இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக் எப்படிப்பட்ட ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ண போகிறோம். பதஞ்சலி ஃபுட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு சிம்பிள் ப்ராசஸ் ஷேர் பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்க குட் ஸ்டாக்காக நல்ல ஸ்டாக்காக இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ. ஓகே, ஃபேஸ் வேல்யூ இந்த ஷேர் ப்ரைஸ் 1792 கிட்டே இருக்குது. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ். ஃபேஸ் வேல்யூ 2. ஸோ 2 ரூபி ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் 1800 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்விட்டி கேபிட்டல் 72 crores, 72.5 crores எக்ஸாக்ட்லி இந்த ஷேர் ஈக்விட்டி கேபிட்டல். பிகாஸ் ஈக்விட்டி கேபிட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷேரை மல்டி பேக்கர் ஆகணும்னாக்கா ஈக்விட்டி கேபிட்டல் கம்மியாக இருந்தால் நல்லது. ஏன் கம்மியாக இருந்தால் நல்லதுனாக்கா, ஈக்விட்டி கேபிட்டல் கம்மியாக இருந்தாக்கா சப்ளை கம்மியாக இருக்கும். 72 கோடி ஒரு கம்பெனி ஈக்விட்டி கேபிட்டல், இன்னொரு கோடி 720 கோடினாக்கா சப்ளை அதிகமாக இருக்கும். ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் எக்கனாமிக்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு, ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு இஸ் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகே, ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா 72 ரூபாய் இருக்க 72 கோடி இருக்க ஈக்விட்டி கேபிட்டல் ஸ்டாக்குக்கு டிமாண்ட் கொஞ்சம் டிமாண்ட்லேயே ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஏன்னா அவைலபிள் ஸ்டாக்ஸ் கம்மி. 720 கோடி ஈக்விட்டி கேபிட்டல் இருக்கிற கம்பெனிக்கு ஃப்ளோட்டிங் ஸ்டாக் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ 72 crores ஃப்ளோட்டிங் ஸ்டாக் கம்மியாக இருக்கும், 720 crores ஃப்ளோட்டிங் ஸ்டாக் அதிகமாக இருக்கும். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் கம்மியாக இருந்தாக்கா மல்டி பேக்கர் ஜாஸ்தி, டிமாண்ட் அண்ட் சப்ளை, ப்ரைஸ் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ 72.5 crores அவங்க கேபிட்டல் போட்டிருக்காங்க. போனஸ் 2 கொடுக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ தெரியுமா? அவங்க 72 கோடி முதலீடு பண்ணி 1219 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கம்பெனியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிங்கனாக்கா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ், இந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் நம்ம பண்ணோம்னாக்கா இவங்க தான் மார்க்கெட் இறங்கும்போது கம்மியாக இறங்குவாங்க, ஏறும்போது அதிகமாக ஏறுவாங்க. ஸோ இவங்க ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 11,299 crores ரிசர்வ்ஸ், 11,299 crores. ஸோ 72 கோடி கேபிட்டல், 1200 கோடி நெட் ப்ராஃபிட், 11,299 crores ரிசர்வ்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்ஜெட் இதெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ மல்டி பேக்கர் இஸ் வெரி ஹை. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 68% வரை இருக்குது இதில். ஸோ ஃப்ளோட்டிங் ஸ்டாக் 30% தான் இருக்கும், 38% ஃப்ளோட்டிங் ஸ்டாக். ஸோ இது பதஞ்சலி ஃபுட்ஸ். ஸோ ரெக்கார்ட் டேட் 11/9/2025, 11/9, அதாவது செப்டம்பர் 11th. ஓகே, செப்டம்பர் 11 அந்த செப்டம்பர் 11 இது போனஸ் கொடுக்குற செப்டம்பர் 11. ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா காட்ரே ஃபிலிப் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் எ சிகரெட் கம்பெனி. நம்மளுக்கெல்லாம் ஐடிசி தான் தெரியும். பட் இவன் ஒரு சைலண்ட் பர்ஃபார்மர்ஸ், பயங்கர பர்ஃபார்மர். இவன் எக்ஸ்ட்ரீம்லி அவுட் பர்ஃபார்மர் மார்க்கெட்டில். ஓகே, ஃபேஸ் வேல்யூ 2 பதஞ்சலி 72 கோடி ஈக்விட்டி கேபிட்டல், இவன் 10 கோடி தான் ஈக்விட்டி கேபிட்டல். ஸோ சிகரெட் தயாரிக்கிறதுக்கு ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி போட்டால் தட்டிகிட்டே இது இந்த ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி அடிச்சுட்டே போகலாம் போல இருக்குது. ஓகே, 10 கோடி ஈக்விட்டி கேபிட்டல். இவங்க கொடுக்குறது 2 shares for every 1 share held.
ஸோ இவங்களும் பத்தஞ்சலி மாதிரியே 2 shares ஃபார் எவ்ரி 1 share held. ஸோ உங்ககிட்ட 100 ஷேர் இருந்தாக்கா நீங்கள் 100 ஷேர் வாங்கினீங்கன்னாக்கா 200 ஷேர் வரும் போனஸ். ஸோ 300 ஷேர் ஆகிடும் உங்ககிட்ட. ஓகே, ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இவனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 11,254. 11,254. ஸோ 11,000 rupeesன்னு பயப்படாதீங்க. எந்த ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள சேஃப்டி அதிகம். அதில் எவ்வளோக்குள்ள கீழே இருக்கோ அவ்வளோக்குள்ள டேஞ்சர் ஜாஸ்தி. பட் நம்ம எப்பவுமே ஆப்போசிட் தான் நம்மளுக்கு ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் அது அந்த ஃபீலிங் உண்மை கிடையாது. ஓகே, ஒரு ஸ்டாக் ஒரு 11,000 இருக்குன்னா அதுக்கு மார்க்கெட் அந்த ப்ரைஸ் டிட்டர்மின் பண்ணுதுன்னா அதுதான் அதனுடைய வேல்யூ. 10% 15% ஏறி இருக்கலாம். பட் இப்போ போனஸ் வருது. ஸோ இதனுடைய போனஸ் டேட் வந்து 26/9 செப்டம்பர் 26. அது வரைக்கும் தான் அது அன்றைக்கி அட்ஜஸ்ட் ஆக போகுது. இது இவங்க 10 கோடி கேபிட்டல். ஓகே, 1,200 கோடி நெட் ப்ராஃபிட். பத்தஞ்சலி 72 கோடி கேபிட்டல், 1000 சில்லற நெட் ப்ராஃபிட்டு. இவங்க வந்து 10 கோடி தான் கேபிட்டல், 1,200 கோடி நெட் ப்ராஃபிட். இந்த மாதிரி கம்பெனி அரிது மார்க்கெட்டில் காண்பது அரிது. ரிசர்வ்ஸ் எவ்வளோ தெரியுமா வச்சுருக்காங்க? 5,200 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஆனால் பத்தஞ்சலி 11,000 கிட்ட வச்சுருக்காங்க. 5,200 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 26/9. ஸோ 2 ஸ்டாக் பார்த்துட்டோம். ஒன்று வந்து பத்தஞ்சலி, உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்தது வந்து காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஓகே, 3வது கம்பெனி வந்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து பெரிய இது பென்னி ஸ்டாக். இது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க போனஸ் கொடுக்குறாங்க. பட் இது இவங்க போனஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த டைமில் மெயினாக ப்ரமோட்டருக்கு தான் நிறைய பெனிஃபிட் வரும். இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு பாசிட்டிவ் நடக்கலாம், இல்லை நெகட்டிவ் நடக்கலாம். ஸோ இதை வச்சு இது வந்து இங்கேருந்து இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிச்சுனாக்கா ஏதோ நல்ல பாசிட்டிவ் சம்பவம் நடத்தும். பட் இது வந்து பென்னி ஸ்டாக், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ஸ்டடி பண்ணி தான் பண்ணணும். ஃபேஸ் வேல்யூ 1 7.90. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈக்விட்டி கேபிட்டல் 17 கோடி. போனஸ் வந்து 1 ஷேர் ஃபார் எவ்ரி 2 shares held. 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் ஆப்போசிட் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட 100 ஷேர் இருந்தாக்கா 50 ஷேர் கொடுப்பாங்க. 200 ஷேர் இருந்தால் 100 ஷேர் கொடுப்பாங்க. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே 7.90 தான் ப்ரைஸு. இது அட்ஜஸ்ட் ஆகி இன்னும் குறைய போகுது. நெட் ப்ராஃபிட் பார்த்தாக்கா 17 crores கேபிட்டல், 1.5 crores நெட் ப்ராஃபிட். ஓகே, ரிசர்வ்ஸ் 8.96 crores. 8.96 crores ரிசர்வ்ஸ். ரெக்கார்ட் டேட் 12th செப்டம்பர். அதாவது ரெக்கார்ட் டேட்னாக்கா அந்த டேட்டில் இந்த ஷேர்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருந்தாக்கா உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் போனஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போது எந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் இல்லை. ஓகே, அவங்க ஏதோ ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்ட்டேஜ்னால தே ஆர் ட்ரைங் டு கெட் இன்டு ஹெவி இன்ஜினியரிங், ப்ராசஸ் எக்யூப்மெண்ட், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், சென்ட்ரிஃபியூஸ். ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனி இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, பேரும் மாறி இருக்கு. இப்போ அது இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனி ஆப்ரேஷன் நல்லா பண்ணாக்கா நல்லா பறக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ஃபஸ்ட்டு 2 ஸ்டாக் வந்து ப்ரைஸ் அதிகம், 1,700, இன்னொன்று வந்து 11,000. இது $7.90. இது டேஞ்சர், ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஃபஸ்ட்டு 2ம் இந்த எந்த ஒரு கம்பெனி வந்து அவ்வளோ ரிசர்வ்ஸ் வச்சுட்டு போனஸ் கொடுக்குறானோ அவன் வெரி ஸ்ட்ராங் கம்பெனி. ஸோ போனஸ்னால் என்ன அர்த்தம்னாக்கா நல்ல ஸ்ட்ராங் கம்பெனிஸ் தான் போனஸ் கொடுப்பாங்க, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் போனஸ் கொடுப்பாங்க, ரிசர்வ்ஸ் அதிகரிக்க கம்பெனி தான் போனஸ் கொடுப்பாங்க. ஸோ போனஸ் கொடுத்தாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் அது அட்ஜஸ்ட் ஆகும். ப்ராபபிலிட்டி ஆஃப் டபுளிங் இன் 1 year இஸ் வெரி ஹை. ஓகே, இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து வித்தின் 1.5 years டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இந்த ஸ்டாக் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு சீரியஸாக பண்ண போகிறோம். அடுத்த வாரம் மறுபடியும் எதனா போனஸ் ஷேர்ஸ் இருந்தால் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வாரம் இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அடுத்த வாரம் இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது, நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு எபிசோடாக கண்டினியூ ஆக போகுது. ஸோ பாருங்கள், உங்கள் வியூஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்களும் போனஸ் ஸ்டாக்ஸ் ரிசர்ச் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.